ஹாய். லைவ்ல இன்னும் யாரும் வரல போல இருக்கே. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளோட ஷாப்பு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. என்னென்னா நிறைய பேர் சாரீ ஆர்டர் பண்ணும்போது கேட்டுகிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் சாரீ ஆர்டர் பண்ணிடலாமா, ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ மெசேஜ் 2 சாரீலையுமே அவ்வளோ மெசேஜஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸில் சொல்லவே வேணாம். 2-3 நாளாக வந்து எங்களால் ஓப்பனே பண்ண முடியல, அவ்வளோ ஒர்க் ஸ்கெடியூலு. ஆக்சுவலாக நான் ஒரு வேறு வேலையாக நான் வெளியூர் வந்திருந்தேன். மறுபடியும் நான் ரிட்டன் வந்துட்டேன். அகெயின் வந்துட்டு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் நான். ஸோ அதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, என்னோடய ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பாருங்கள், இது வந்து அன்னூர் ரோடுங்க. அதாவது அன்னூர்லேருந்து அவினாஷி ரோடு பக்கத்தில் வந்து HDFC பேங்க் இருக்குது. ஆப்போசிட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இதுதான் என்னோடய லொக்கேஷனு. ஸோ ராகம் பேக்கரிக்கு மேலே தான் என்னோடய ஷாப் இருக்குது. ஸோ அந்த இதுதான் வந்து என்னோடய ஷாப்பு. என்னோடய பழைய ஷாப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. இந்த ஷாப்பில் வந்து இன்னும் வேலையே முடியல பாருங்க, ஒர்க்கு நடந்துட்டுருக்குதுங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அதிலேருந்து இந்த ஸ்டெப்பை தாண்டி நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 2வது ஷாப் என்னோடய ஷாப்பு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே முடிச்சாச்சு பாருங்கள். என்னோடய அட்மின் ஏரியா இதுதான். எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அட்மின் ஏரியா அது. ஸோ நான் இந்த மாதிரி செட்டப்பில் தான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி எல்லா சாரீஸுமே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி என்னோடய சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே ஹாலில் ஃபுல்லாக லென்த்துக்கும் இந்த ஷாப் வந்து நல்ல லென்த்துங்க. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சாக்கில் மூட்டையில் அடிக்கடி வச்சுருந்தேன் நான். என்னோடய கடையோட இந்த ஸ்டாக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அது வந்து உங்களோட ஆதரவால் எனக்கு நல்லபடியாக அது பண்ணிட்டேன் நான். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் வந்து ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த அட்மின் ஏரியாலாம் மாற்றணும். அந்த செவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணுன்ட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் எதுக்காக இந்த வீடியோ மெயினாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, வீடியோ மெசேஜ் பண்ணும்போதும் சிஸ்டர் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணால் வராதா அப்படிலாம் இன்னும் கேட்குறீங்க. இந்த வேலையில் இருந்ததுனால எனக்கு ஒரு சில பேர் கால் பண்ணும்போதெல்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வரியே பண்ண வேணாம். அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனி மெம்பர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. சாரியோட ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த ஆர்டர் பண்ண வேண்டியதை தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தனிப்பட்ட ஒர்க்கு. அதே இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு வேளை அவங்க வேலையில் இருக்கனால நம்மளுக்கு எதுவும் நடக்காதோ, ஆர்டர் எடுத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி ஸ்கெடியூலில் போயிட்டுருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஒரு சில வீடியோ போட்டிருந்தேன், ஃபன் வீடியோலாம் போட்டிருந்தேன் நான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து நாங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது தான் எடுத்தது. பட் ஆனால் ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு சின்னதாக, பட் கூடிய சீக்கிரமே இந்த லைவில் நான் சொல்லிக்கிறேன், என்னோடய ஓன் பில்டிங் நான் போயிடுவேன். ஸோ அதுக்கான எல்லா வேலைகளையும் ஆயத்தமாக இறங்கியாச்சு. கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் நிச்சயமாக உங்களால் வந்துட்டு நான் அதை பண்ணுவேன், நான் நம்புகிறேன் நான். சாரி லோகித், ஹர்ஷிகா, நான் அதனால தான் இப்போ நான் ஒரு வீடியோக்கு வந்திருக்கேன். தவறாக நினைக்காதீங்க சிஸ்டர். எல்லாருமே ஃபுல்லாக பிஸியாக இருந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணிங்க வீட்டுக்கு போகும்போது. ஸோ அதனால் பார்த்து தேங்க்யூ சிஸ்டர். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்ததுனால யாராலையுமே, ஈவன் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் வந்து நிறைய மெசேஜஸ் பண்ணுறீங்க, யாருக்கும் எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு சாரீஸோட ஆர்டர், காஸ்மெட்டிக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த கடையில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த கடையில் உள்ள திங்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது இல்லாமல் சீக்கிரமே ஒரு சூப்பரான விஷயத்த நான் கொண்டு வர போகிறேன். அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். இது நடந்துருமா, என்னோட என்ன சொல்கிறது, என் அடையாளமே அதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நினச்சபடி கொண்டு வர போகிறேன். ஸோ அதையுமே உங்களுக்கு சீக்கிரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன், கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பட் என்னோடய ஆஃபீஸ் அட்மின் அப்படி கொண்டு வரணும். நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாக லைனாக அடிக்கிருப்பேங்க. இது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அடிக்கிருப்பேன். இந்த ஒர்க்கு, ஆஃபீஸ் செட்டப் ஒர்க்லாம் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். சாக்கில் அடுக்கி வச்சுருந்தோம்.
இன்றைக்கி அப்படியே செட்டப் மாற்றியாச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட சாரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலங்க. எனக்கு வந்து கொரியர் ஸ்லிப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பெர் டேவோட ஆர்டர். இவ்வளோ நாள் நான் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, பெர் டேவோட ஆர்டரை நான் இவ்வளோ எடுத்ததே இல்லை. இவ்வளோ ஆர்டர்ஸும் ஒரே நாளில் எங்களுக்கு வந்த சாரீஸோட ஆர்டர்ஸு இவ்வளோ நாளில் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஸ்டார்டிங் டைமில் அந்த ஒரு ஒரு பூஸ்ட் இருந்தது, அந்த ஒரு ஸ்ப்ரிட் இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 700-800 பார்சல் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோலியாக வந்து என்னோடய ப்ரொமோஷன்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனாலவோ என்னவோன்னு தெரியல, ஒரு சைடு எங்கள் சைடில் உங்களுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. ஐ மீன் பிகாஸ் என்னென்னா எங்கள் சைடில் தான் மிஸ்டேக் இருந்தது. நாங்கள் ஒழுங்காக கால்ஸ் அட்டன் பண்ணாமல், நாங்கள் கஸ்டமருக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோரோவர் ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நேற்று ஒரு நாள் ஆர்டர் இன்னைக்கு காலைல கொண்டாந்து ஸ்லிப்பு கொடுக்கும்போது ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க பேக் பண்ணும்போது நான் வேறு வேலையில் இருந்தேன். இவ்வளோ சாரீஸும் இன்றைக்கி ஒரு நாளில் பேக்கிங் நடந்துச்சா அப்படிங்கும்போது, இதை வந்து நான் சீனுக்காக அந்த நிறைய பேர் சீனு மெசேஜ் போடுறீங்களா, அதெல்லாம் கிடையாது. உருப்படியாக வேலை பார்த்தோம், என்ன சொல்கிறதுனா கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சாரீஸ் ஆர்டர் பண்ணும்போது நம்ம எல்லாருமே என்னென்னா வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுவோம். நிறைய பேர் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மட்டும் இருக்கும். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே மெசேஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து கால் பண்ணுறத ரெஸ்பான்ஸ் பண்ணாது, இதெல்லாம் இருக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணும்போது இட்ஸ் வெரி குட் ரிசல்ட். ரொம்ப 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாமல் உங்கள் கால்ஸ் எடுத்துருவோம். ஒரு வேலை ஸ்கிப் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியாட்டியும் மறுநாளோ இல்லை அந்த நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கால் ரிப்ளை வந்துடும். உங்களுக்கு வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி சாரி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுற போது அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் கால் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க. ஏன்னா ஃபோன் கால்ஸ் அதிகமாக எடுக்க முடியாமல் கூட போகலாம். பட் நான் என்னையே சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து லேட் ஆனாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா. லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து என்னால் ஒழுங்காக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. மெயினாக வந்து காஸ்மெட்டிக்ஸில் எங்களால் சுத்தமாக ரிப்ளை பண்ண முடியலங்க. எல்லா மெசேஜஸும் பெண்டிங் விழுந்துகிட்டே இருக்குங்க. ரிமூவ் பண்ண ரீலோட் ஆகிட்டே இருக்குது. இன்னையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். எனக்கு எப்படி எனக்கு வந்து சாரீஸ்க்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற நினைக்கும் போது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரியே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், பட் அதெல்லாம் மறந்து போச்சு. வேலை போயிட்டு இருக்குதா, அது மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நம்ம போய் எங்கே சொன்னோம்னா தான் அந்த வேலை கரெக்டாக நடக்கும். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் இருக்கும். அப்புறம் ஒரு சில சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சோல்ட் ஆகிடுச்சுங்க. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், சும்மா பில்டப்காக சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக சோல்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் கொரியர் மட்டும் அவ்வளோ இருக்குதுங்க. என்ன சொல்கிறதுனா, இந்த பாருங்கள், நேற்று ஒரு நாள் பார்சலில் இதெல்லாம் வந்து பெண்டிங், இந்த பார்சல்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது. நேற்று எடுத்த ஆர்டரில் எப்படின்னா ஒரு 30 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு. அதனால தான். ஆனால் வரி பண்ணாதீங்க, இன்னும் 2 to 3 டேஸில் எனக்கு பண்டல் வந்துடும். கம்மிங் வீக் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ், ஃபஸ்ட்டு ஃபுல் குர்த்திஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் ஐட்டம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து சீக்கிரமே வந்து டாப்ஸ் ஐட்டம் போட போகிறோம். ஸோ நம்மளோட பேஜை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. டாப்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சசி ஷாப் அன்னூரோட பேஜில் தான் நான் வந்து அதில் ப்ரொமோட் பண்ணுவேன். சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சசி ஃபேஷன் பேலஸில். ஸோ கீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என்னோட லைவை இருந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து வேறு வேலையாக நான் சென்னை போகிற மாதிரி இருந்தது. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு இல்லை நாளானைக்கு நான் சென்னை கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்லாம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்துங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்கொயரி பண்ணவங்களாம் நீ காலையில் நான் ஒரு கால் அட்டன் பண்ணும்போது மேடம் பரவாயில்ல ஒர்க்கில் இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, நீங்கள் இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடுங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் பொலைட்டாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்காக அந்த காமன் வீடியோ. அந்த பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.